ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பிஎன்பிஎம் தமிழ். நம்ம ஜிஜிபி யூஎஸ்டியோட வீக்லி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதோட பார்ட் ஒன்னோட லிங்க் வந்து ப்ளே ஐக்கானில் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அப்புறமா இந்த பார்ட் டூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக புரியும். லெட்ஸ் ஸ்டார்ட் பார்ட் டூ. ஸோ கரண்டாக பார்த்தீங்கன்னா ஜிஜிபி யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேவோட டைம் ஃப்ரேமில் இருக்கிறோம். டேவோட பிரேக் ஆஃப் லாஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இது டேவோட ஹை. மார்க்கெட் வந்து ஓவராலாக இன்டர்னலாக இருந்த டேவோட ஹையை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டில் க்ளோஸும் வச்சிருச்சு. நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வந்து நம்ம வீக்கில் போய் பார்த்துக்கலாம். பட் வீக்கை பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் ஒரு ஸ்வீப். ஸோ நமக்கு எப்பயுமே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சா தான் மார்க்கெட் வந்து மேலே போகும். பட் வீக்கை பொறுத்த வரைக்கும் அது ஸ்வீப் அப்படின்றதுனால மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து 4 ஹவர்ஸ் போகிறோம். 4 ஹவர்ஸ் போகிற வரைக்கும் இது இன்டர்னல் இங்கே வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது. ஸோ இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது அப்படின்றதுனால நம்ம இந்த ஸ்விங் டு ஹைக்கை வந்து நம்ம ஃபிப் எடுத்து பார்க்கணும். நம்ம ஃபிப் எடுத்து பார்த்தோம்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 50 to 618 ஜோனில் தான் இருக்குது. ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து கீழே வரும். ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸோட லாஸ்ட்டு மைனர் ஹை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸு. இதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து லாஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் இது லாஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது 15 மினிட்ஸோட ஹை. இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து செல் சைடு தான் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங்குக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அந்த கரெக்ஷன் ஜோன்லேருந்து கீழே வந்துட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா மார்க்கெட் வந்து இன்னும் வந்து மேலே போயிட்டு இந்த ஜோன்லேருந்து தான் வரணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கீழேருந்து போன இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்கு மார்க்கெட் வந்து இன்னும் வந்து லோவை பிரேக் பண்ணல. இப்போ கீழேருந்து போயிருக்கு பாருங்கள். இங்கேருந்து ஹை லோ ஹை லோ ஹை லோ ஹை லோ. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னும் செல் சைடுக்கு வந்து திரும்பல. மார்க்கெட்டு இன்னொரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட். எப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹை வச்சு இந்த லோவை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ஹை லோ வைக்குது, அப்போ தான் மார்க்கெட் வந்து செல் சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பை சைடில் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா மார்க்கெட் வந்து இன்னும் ஹையர் ஆகி போயிட்டு மேபி இந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டு இந்த 15 மினிட்ஸ் ஹை வரைக்கும் போய்ட்டு ரிட்டர்ன் வரலாம் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி இந்த வாரமும் வந்து மார்க்கெட் வந்து செல் சைடில் தான் வந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்